அப்பாக்கள் இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல, எங்க அப்பா சூப்பர் அப்பா, நல்ல நல்ல கலர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, கடைசி கலர் தான் அல்டிமேட் கருப்பு. நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி தெரு தெருவா தெரியுவேன். எங்க தெருவில் ஒரு கிளவி இருக்கும், என்னை கூப்பிடும், இங்க வா, உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லை, உனக்குமா அறிவு இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, உனக்கு எடுக்கல. நான் மறுநாள் வேற ட்ரெஸ் போட்டு வருவேன். அப்பவும் அந்த கிளவி என்னை கூப்பிடும், இங்க வா, இந்த ட்ரெஸ் போடாத, உனக்கு எடுக்கல. மறுநாள் வருவேன், அந்த கிளவி கூப்பிடும். நான் கேட்பேன், இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கல, உன்னைய கொலை பண்ணிடுவேன் போயிருன்னு. வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தாலும் குறை சொல்லக்கூடிய சமூகத்துல தாங்க நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த போனை பார்த்து சமைக்க கத்துக்கிட்டேங்க. எப்படியாவது சமைச்சு வீட்டுல அசத்திடுவோன்னு ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ண எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் சொன்னாரு, இது எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னாரு. ஒரு யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன், எடு அந்த நம்பர் என்ன. மனுஷன் ரோசக்காரக்கா, எம்புட்டு அடிச்சாலும் வெளியில போக மாட்டாரு. அந்த நம்பரை கொடுத்தேன், போன் பண்ணி கேட்டாரு, உனக்கெல்லாம் அறிவு இல்லை, என்ன லட்சணத்துல சொல்லி கொடுத்த, வாயில வைக்க விலகலன்னர். அந்த அம்மா தெளிவா சொன்னுச்சு, சமைச்சு பாருன்னு தான் சொன்னேன், சாப்பிட்டு பாருன்னு சொன்னாடா. ஓ குடும்பம் பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அன்னைக்கெல்லாம் ரசம் வச்சு ஃபேஸ்புக்ல போடுறேன் தங்க, 1000 பேர் லைக் பண்ணிருக்காங்கடா தம்பி. கட்டுற புருஷன் லைக் பண்ணல. நான் போய் கேட்டேன், ஒரு லைக் பண்ணுங்க. 1000 பேர் லைக் பண்ணிருக்கான், லைக் பண்ணுங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த 1000 பேரும் ரசத்தை பார்த்தவங்க, நான் மட்டும் தான் ரசத்தை ஊத்தி குடிச்சவன், எனக்கு தான் உண்மையான டேஸ்ட் தெரியும்.